ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். முதல்ல ஒரு விடயத்தை சொல்லணும். பின்னாடி இருக்கிற அந்த ராவணா அது வந்து நேற்றைய பதிவு ஒன்றில் தலைகீழாக இருந்திருக்குது, கவனிக்கலை. ஒன்று நானோ இல்லை கேமராவோ ரெண்டு பேரில் யாரோ ஒன்று தலைகீழாக இருந்திருக்கணும் நேற்று. அதனால் அது கவனிக்காமல் வந்திருக்குது. ஒரு நண்பர் சுட்டி காட்டி அதை பற்றி விரிவாக பேசி நீங்கள் இப்படி கவனிக்காமல் விட்டுருக்கலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பதிவு அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்னை வச்சு செய்யணும்னு நினச்சாரோ அத்தனையும் வச்சு செய்திருக்கிறார் உள்ளார. அதை நான் ஏற்கிறேன். நான் கவனிக்காமல் தலைகீழாக இருந்ததை கவனிக்காமல் விட்டுருக்கக்கூடாது. அது சுட்டி காட்டினார். அப்புறம் அவருக்கு ஏதோ ராவண மேலே என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அத்தனையும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஏற்கக்கூடிய கருத்து அது. பரவாயில்ல, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். வசைப்பாடலுக்கு மத்தியில் அந்த கருத்து உண்மையாக இருந்ததெல்லாம் அதை ஏற்கிறேன். அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு 2 விடயம் பேசக்கூடியதாக இருக்கிறது. நேற்று ஒரு பதிவில் வந்துட்டு சீமான் சட்டமன்றம் சென்றால் தனி ஒரு நபராக அந்த கருத்தை நான் போட்டிருந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வந்துடாது. என்ன நினைக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எதுவும் பேச முடியாது, பேசவும் விட மாட்டாங்க. வழக்கம் போல் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். தூக்கி வெளியே போடுவாங்க. வெளியில் வேணால் பேசிட்டு போயிடலாம் மைக்கு முன்னாடி, அதான் நடக்கும். தாண்டி ஒரு மாற்றமும் அது திமுக, அதிமுக, தாவேக 3ம் ஒரே அலைவரிசையில் தான் இருக்குது. அதனால் நான் அந்த கருத்தை பதிவு பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, நீங்கள் அதுக்காக அதை பதிவு செய்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு மறுப்பு அதை சொல்லியிருந்தார். அது ஏற்புடையது அல்ல. வேறு எந்த நோக்கமும் இல்லை. வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாரும் உள்ளே போனால் வெற்றி பெற்று போனால் நல்லாயிருக்கும், அதுதான் நோக்கம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ இந்த இடைத்தேர்தல் அப்படின்றப்ப அது போட்டி இடணுமா வேணாமா அப்படின்றது அவர் தனிப்பட்ட அந்த கட்சியோட முடிவு. போட்டி இடணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். தனிப்பட்ட முறையில் தனித்தே நிற்பது தான் சரி. கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்களா, அது ஏற்புடையதெல்லாம் அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒன்று ஒரு டீம் வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க 2-3 நாட்களாக. அதற்கு மறுப்பு ஆட்டம்னு ஒன்று இருக்குல்ல. எப்பவுமே இங்கே அதை சொன்னோம்னாக்கா நம்ம ஆட்களுக்கு தவறாக போயிடுது. தவறே நீங்கள் சுட்டியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. எப்பவுமே டிஃபென்ஸ்லேயே இருக்கும். நம்ம தடுப்பாட்டத்திலேயே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். சீமான் பொது வேட்பாளர் குறிப்பாக திமுக, அதிமுக ஆதரவில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரும் கதையை கட்டி முடித்து மக்கள் மத்தியில் போயிட்டு தச்சிருச்சு. அப்படி அங்கேருந்து உடனே எமோஷனல் ஆகிட்டு, அண்ணன் என்ன இப்படி முடிவு எடுக்கிறதாம்மா, அண்ணா சரியாக இருக்குமா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு எதிர் விமர்சனம் மக்கள் நம்மளை நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, இத்தனை காலமும் நம்மளை தோளில் தூக்கி சுமந்த அந்த மக்கள்கிட்டேருந்தே ஒரு சில பேர் ஆதங்கத்தில் கொதித்து நமக்கு பேசுகிறாங்க. ஆக அந்த அளவுக்கு எதிர்த்தரப்பின் தாவேகா அந்த தரப்புன்னு மற்றவருடைய தரப்பினுடைய அந்த விஷம பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கிறது. அதற்கு மறுப்பாட்டம்ன்றது பார்த்திங்கன்னா என்னென்னா அதுக்கு கவுண்ட்ரு வீடியோ போடுறதுல சரியான வேலையை செய்திருக்கிறவனா இல்லை. இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம தடுப்பு ஒன்றா அவர் எதிர்கட்சி ஒன்று சொல்லுது, அதை நம்ம பேசிக்கிட்டே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே போகிறது, விளக்கம் சொல்லிக்கிட்டே போகிறதுன்னு. தடுப்பு ஆட்டத்தை விட அடிக்கும் ஆட்டம் இருக்குல்ல, எதிர்ப்பாட்டம் இருக்குல்ல, நீங்கள் அஃபென்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, நீங்கள் முன்னாடி போய் செய்யக்கூடிய அரசியல் என்ன? அந்த அரசியலை தாவேக நிற்கிற என்டிகே செய்துன்னா தாவேக பின்னாடி அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 2 வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. 2மே திமுக நகர்த்திட்டு போகுது. போராட்ட குணம் கொண்ட நாம் தமிழர் கட்சி எங்கே இருக்குது? ஒன்று மேக்கத்தாட்டு அணையில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சிறப்பு பிரதிநிதின்னு போட்ட அந்த ஒரு நபர் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை, இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாத ஒருவரை கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தது எந்த வகையில் சரியானது அப்படின்னு பிடிச்சி உலுக்கி எடுத்துருக்கணும். ரோட்டில் நாம் நின்று இருக்கணும். 2வது அது விஷயமான பெரும் போராட்டம் அன்றைக்கி நடக்குது. திமுக எடுத்து போட்டு அந்த விஷயத்தை செய்து போதை பொருள்ன்றது தடுப்புன்ற விஷயங்கள்லாம் இதில் என்ன வேடிக்கைன்னா திமுக கிரவுண்டை பிடிச்சிருச்சு. இதுதான் என்னங்க அப்படி சொன்னீங்கன்னா உண்மைதாங்க. இது பிடிச்சிருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. அமைச்சர் ஒருவர் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போதை ஊசி போட்டுக்கிற அந்த இதை எடுத்து காட்டுறாங்க. பெரிய சர்ச்சை ஆகுது. பதவியை ராஜினாமா செய்ய வைக்கிற அளவுக்கு அது இருக்குது. இது வரைக்கும் களத்தில் இல்லை. போதை பொருள் தடுப்புன்றதில் முன்னணியில் பேசிக்கிட்டு இருக்கிறதே நாம் தமிழர் கட்சி தான். சீமான் தான், அவங்க தம்பிகள் தான். திமுக அது சொல்வதற்கான தகுதி இருக்கிறதானா? இல்லை. இந்த கட்சிக்கு இருக்கிறதானா? இருக்குது. ஏன் அந்த கட்சி திமுகவுக்கு இல்லைன்னா, இவர்கள் அந்த போதைப் பொருள் கடத்தக்கூடிய, சர்வதேச அளவில் கடத்தக்கூடிய நபருக்கே முக்கிய பதவிகளை கொடுத்து வைத்து கொண்டிருந்த கூட்டம் திமுக கூட்டம்.
அந்த ஆட்சி முடிகிற வரை போதையை எங்கேயுமே தடுத்ததா சரித்திரமே இல்லை. இன்னும் போனாங்கன்னா தெருவுக்கு தெரு மளிகை கடையில் விற்கிற மாதிரி இருந்தது போதை நடமாட்டம்ன்றதை எல்லாருமே ஒப்புக்கொண்ட விஷயம். தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். நிறைய பெற்றோர்களுடைய மனக்கவலை என்னவென்றால், போதை தடுப்பதற்கு இந்த அரசு தவறிவிட்டது என்ற பெரும் கோபம் எல்லோருக்குமே இருக்குது. இந்த நேரத்தில் திமுக வந்து போதைப் பொருளை பயன்படுத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு தாவேக்காவை குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருள் யார் பயன்படுத்தினாலும் இப்படியான நபர்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருப்பது ஏற்புடையதல்ல. தெரிந்தோ தெரியாமலோ தாவேக்கா அதை செய்திருக்கிறது. அதை உடனடியாக அந்த அமைச்சர், ஏன்னா அவர் ஒரு முன் உதாரணமாக போயிடுமா. அப்புறம் இப்படிப்பட்டவருக்கே அமைச்சராக வந்துட்டார்னா நம்மளும் நாளைக்கு அமைச்சராக வந்துடலாமா அப்படின்னு தோணும். இல்லை, நேர்மையை விரும்பக்கூடிய இந்த தாவேக்கா விஜய் இதை செய்யலாமா அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. கேட்டிருக்கணும், களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். திமுக நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணி மறியல் பண்ணி கைது நடந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை, உங்களுக்கு அனுமதி இல்லை, பண்ணுறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு காவல்துறை மறுக்கிறது. அதுக்கு காரணம் இது என்னென்னா எப்பவுமே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுல தனக்குத்தானே திருப்பி அடிக்கிற வித்தியை செய்ததில் திமுகவோட மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கடும் இதெல்லாம் போராட்டம் என்பதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த பகுதியில் அதுக்கான ஒப்புதலை வாங்க வேண்டும், இப்படியான இதெல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற பேரில் நெறிப்படுத்துகின்ற பேரில் சொன்னது முழுக்க திமுக அரசு தான் கொண்டு வந்தது. இந்த திமுகவை இப்பொழுது திடீர்னு போராட்டம் அறிவிக்கிறதுக்கு 5 நாட்களுக்கு நீங்கள் முன்பாக பதிவு செய்யலை, நீங்கள் அனுமதி வாங்கலை, இப்போ திடீர்னு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி காவல்துறை தரப்பில் இல்லைன்னு மறுக்கிறாங்க. இதானே இதில் என்ன அவங்களுக்கு ஜனநாயக உரிமை? இந்த ஜனநாயகன்றதை வரைவை நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்கள் காவல்துறையை வச்சுக்கிட்டு இருந்தப்போ உங்கள் திமுக தான் மக்கள் உண்மையிலே போராடக்கூடிய மக்களை நீங்கள் அனுமதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள். 5 நாட்களுக்கு முன்பாக அனுமதி கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். கேட்காமல் திடீரென்று 2 நாட்களில் முடிவெடுத்து போராட்டத்துக்கு அனுமதி இல்லை. அப்போ எந்த ஒரு சம்பவமும் 5 நாளுக்கு முன்னாடி திட்டமிட்டு நடந்துடணுமா என்ன? 5 நாள் கழிச்சு ஒரு தான் போராட்டத்துக்கு வரணுமா என்ன? இது என்ன அது பேச்சாக இருக்குது? இந்த கேள்வி திமுக அரசின் மீது இருந்தது. சம்பவம் நடக்குது, கொதிச்சு போய் உடனே போராட்ட காலத்துக்கு வருவாங்க. இதான் இயல்பு மனிதனோட. இல்லை ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள் பிரதர், எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், 5 நாள் ஆகட்டும், 5 நாள் ஆன பிற்பாடு காவல்துறை அனுமதி கிடைக்கும், அப்புறமா நீங்கள் போய் சவகாசமாக போராடிக்கலான்றதுக்கு பேர் போராட்டமே கிடையாது. அப்படி தான் வருது திமுக கடந்த காலங்களில் அப்படி தான் தடுத்தது. இப்போ தாவேக அரசு தடுக்கிறது. ரெண்டும் ஒரே அலைவரிசையில் இருக்குது, திராவிடமும் தாவேக்காவும். 2 பேரும் நாங்கள் ஒன்று தான் விஜயும் அடிக்கடி சொல்கிறாரு. விஜயினுடைய காவல்துறையும் அதை தடுக்கிறது. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உடனே போராட வருது திமுக. இல்லை நீங்கள் ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் வாங்க மிஸ்டர் திமுக, இப்போல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு விஜயும் சொல்கிறாரு. இப்போ திமுக முன்னாடி சொன்னதை இப்போ விஜயும் சொல்கிறாரு உங்களுக்கு. அதனால் அனுமதி இல்லை அப்படின்னு மறுத்துட்டோன்னே சாலை மறியல் பண்ணுங்கள் அப்படின்னு உதயநிதி இங்கேருந்து அவர் ஸ்பார்டகஸ் அறிவிப்பு மாதிரி வெளியிடுறாரு. சாலை மறியல் செய்யுங்கள் எல்லோ இடத்துலையும். அப்புறம் சாலை மறியல், மேயர் உள்பட சென்னையில் மேயர் பிரியா உள்பட எல்லாருமே கைதுன்னு நான் முதல் செய்தி வந்தோடனே சரி எப்படி ரிமாண்ட் இருக்கும் போல இருக்குன்னு. இதுக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க, மண்டபத்தில் வச்சு விட்டுருவாங்கன்னு தெரியும். அதுக்குள்ளே பதறி போய் பிரியாவெல்லாம் கைது பண்ணிட்டாங்களே மேயர்லாம், சூப்பர் ஆட்சி அப்படின்னு. இருக்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், சாயங்காலமாக டிஃபன்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, டீ காஃபி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த போராட்ட களத்தை நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்க வேண்டும். தோத்துட்ட உடனே எல்லாம் ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்துடுவானுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இதை கூட சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு இருக்குது? இந்த போராட்ட களம் இன்றைக்கி நம்ம கையில் எடுத்துருந்துருக்கணும், பேசியிருக்கணும், செய்திருக்கணும், செய்யலை, போகட்டும். இது இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. தாவேக்கா அவர்களுடைய அறிவிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதிமுகவிலிருந்து ஒவ்வொருத்தராக ராஜினாமா செய்து கொண்டிருப்பது, அதற்கேற்ப வைகோ அவருடைய பொதுக்குழுவில் பேசினது. எனக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் 2 பேரும் ராஜினாமா செய்துவிட்டு வர சொல்லியிருந்தார், நான் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிறேன்னு கூட விஜய் சொன்னதாக பதிவு செய்ததெல்லாம் ஒரு குதிரை பேரத்தில் வருது. அதெல்லாம் நடந்ததுன்றதுக்கான ஒரு சாட்சியங்கள் இருக்குது. பணம் கொடுத்தாங்களா இல்லையான்றதில் பேரம் நடந்திருக்குதாக அப்படின்றது தெரியுது. இல்லை, இதற்கு பிறகும் இன்னொரு 2 பேர், 2 விஜயகுமார் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேருமே அதிமுக இருந்தவங்க இந்த மாதிரி சீட் வாங்கி எம்எல்ஏ, இந்த அதிமுக தான் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் விருப்பப்பட்டு வெற்றி பெற வைத்த அவர்களை அந்த 2 பேர் விஜயகுமார்களும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இப்போ இது குதிரை பேரத்துக்குள்ளே வருதா இல்லையா, இது சரியானதான்றதும் பெரிய அளவில் பேசுபொருளாக்கி இருக்க வேண்டும். எப்போவுமே
தடுப்பாட்டத்திலே உட்காந்துட்டு இருக்காம டிஃபென்ஸுன்றதை அஃபென்ஸாக எடுக்கணும், நம்ம முன்னேறி தாக்கணும், அதுதான் சரியான யுக்தியாக இருக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்த சொல்ல வரேன். இது ஒரு பகுதி போயிடுச்சு. அடுத்தது அதிமுக தாவேகா வரும். அது அது என்னவோ தாவேகாவுக்கு அதிமுகவில் இருந்தே தான் எம்எல்ஏக்கள் வந்து வேணும், வேறு திமுகவில் இருந்தெல்லாம் வேணான்னு சத்தியம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க போல இருக்கு. 4 என்பது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ அதிமுகவில் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களுக்கு போதிய ஆதரவு இருக்குது. இப்போ காங்கிரஸு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, அதுக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகள், போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. இவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி விஜய் கட்சி கொடுத்துருக்கிறது. ஆக அதிகாரத்துக்கு வந்துவிட்ட அந்த கட்சிகள் ஒருபோதும் தாவேகாவுக்கு எதிராக கிளம்பாது. அமைச்சர் பதவி, அதிகாரம் என்பதை விட்டுட்டு வெளியே போகாது. ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைச்சிருக்கிறத விட்டுட்டு தள்ளிட்டு வெளியில் போய் திமுக கிட்ட அறிவாலயம் வாசலில் போய் கேட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு விரும்ப மாட்டாங்க, நல்லாவே தெரியும். இதற்கு பிறகும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் மேலே நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு, விடுதலை சிறுத்தைகள் மேலே நம்பிக்கை இல்லையா, என்னைக்கா இருந்தாலும் இவங்க எதனா ஒரு பிரச்சனையில் முரண்பட்டு வெளியில் போயிடுவாங்க, நமக்கு வந்து மெஜாரிட்டியை காட்ட முடியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் ராஜினாமா செய்ய வச்சுட்டு அந்த இடத்துல திரும்பவும் வந்து டிவிகே சார்பாக போட்டியிட வைத்து வெற்றி பெற செய்து டிவிகே எம்எல்ஏக்களாக வந்து உள்ளே இருக்கணும், மெஜாரிட்டி அப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நோக்கம் போயிட்டுருக்குதா? அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் கூட்டணி கட்சிக்கு அங்கீகாரம், மந்திரி பதவின்றது செய்திருக்க வேண்டாமே. அப்போ அது ஒரு நாடகம் அப்படின்னு தானே தெரியுது. ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கே முரண்படுவீங்கன்னா எங்கேயும் முரண்பட மாட்டீங்க, நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் காங்கிரஸ் விசிகாரனுடைய ஆதரவை தாண்டி நீங்கள் வந்து அதிமுகவிலேருந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு உங்கள் பக்கத்துக்கு ஆளை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த தொகுதிகளெலாம் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வந்தோடனே டிவிக்கு சார்பாக அங்கே வெற்றி பெற வைக்கணும். அப்போ ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு முழுசும் கிடைச்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்போ விஜயபாஸ்கர், ஈரோட்டில் இருக்கிற ஒரு விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், குறைந்த வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் களப்பணி ஆற்றியிருக்காங்க, மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அந்த நபர் ராஜினாமா செய்துட்டு திரும்பவும் போய் டிவிக்கு சார்பாக நீங்கள் எனக்கே ஓட்டு போடுங்கள்னாக்கா எப்படி போடுவாங்க? ஒரு யதார்த்தத்தை வந்து நீங்கள் ஒரு அலையில் வந்துட்டீங்க, அது வேறு விஷயம். இந்த 45 நாளில் டிவிக்கு செய்திருக்கிறதுல வந்து நிறைய பாதகமும் இருக்குது, அதையும் கவனிக்கணும். இந்த மனநிலையில் நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லி அதில் இடைத்தேர்தலில் வந்துட்டு நாங்கள் புனிதமானவர்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரீங்க. அது எப்படின்னு புரியலையே. டிவிக்கு ஒரு யதார்த்தமாக தன்னுடைய கட்சியில் களப்பணியில் நீண்ட நெடிய அனுபவத்தில் விஜய்க்காகவே வந்து வேலை செய்துட்டு இருந்தவர்களை கொண்டு வந்து நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்று கொண்டு வந்து வைக்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. நேற்று வரை நீங்களும் சேர்ந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் தாவேகா அப்படின்றப்ப 2 விஜயபாஸ்கர் மேலேயும் ஊழல் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, முறைகேடு இருக்குது. அமைச்சர்களாக இருந்தபோது ஊழல் செய்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு, விமர்சனம் இருக்கிறது. தாவேகாவும் கடந்த காலங்களில் ஊழலுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்திருக்கு. அரசு பணத்தை, மக்கள் பணத்தை முறைகேடு செய்து கொள்ளையடித்த யாராக இருந்தாலும் தொட்டால் விடமாட்டேன் என்று சபதம் செய்தது விஜய். இப்போ கூட சமீபத்தில் அந்த வசனம் சொல்லியிருந்தார். வசனம்னு சொல்லக்கூடாது, வசனம் சொல்லியிருந்தார். அந்த அதுக்கேற்ற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களா விஜய்னா? இல்லை. அந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை, ஒன்றும் அப்படியே இருக்குது. நீங்கள் அதற்கு முன்னாடி அந்த நபர்கள்லாம் கொண்டு வந்து தூய்மையானவர்களும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. சரி, இந்த 6 பேரும் வந்துடுறாங்க அதிமுகவில். 6 பேரும் அந்த கட்சியில் வேறு விஷயங்களில் வந்து சிக்கப்பட்டவர்கள். 2 பேரும் முறையாக வழக்கே இருக்குது. இந்த 2 பேரும் வந்து நாளைக்கு உங்ககிட்ட வந்துட்டாங்க, நீங்கள் யாருக்கும் ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பழையபடி அவர் ஊழல் செய்யாமல், முறைகேடு செய்யாமல், ஏன்னா ஆடன காலம் பாடன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு யதார்த்தம். நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஆளை மாற்றி அப்படியே போட்டு மிஷினில் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி க்ளீனாக கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் அது நடக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எப்படிலாம் ஊழல் முறைகேடு செய்யலான்னு, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த அந்த அனுபவத்தை வந்து நடைமுறைக்கு படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் துடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ உங்கள் பக்கம் வந்தாலும் அந்த ஊழல் முறைகேடு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். நீங்கள் அதிகபட்சமாக இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் விஜய் கையை கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு ஊழல் முறைகேடு எதுவும் தாவேகாவில் நடந்துடவே கூடாது அப்படின்னு நாங்கள் நேர்மையான ஒரு வேடத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் நம்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு வேஷம் போட்டுட்டு இருக்க முடியும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும். அதற்கு பிறகு விஜய் வந்து அழுத்தி விட்ட கட்சி மாதிரி தான் போகும்னு நான் நினைக்கிறேன்.
முறைகேடு நடக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் முறைகேடு செய்யாமல் இருப்பீங்க நீங்கள்? ஊழல் செய்த அதே நபர்களை குறிப்பாக அதிமுகவில் ஊழல் வழக்கு எல்லாருமே செங்கோட்டையன் உள்பட எல்லாருமே எல்லாம் கொண்டு வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவோம்னு எப்படி சாமி தருவீங்க என்ற கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ இதுக்கு வந்து மக்கள்கிட்ட நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பதில் சொல்லித்தான் ஆகணும். கட்டாயம் மக்கள் கேட்பாங்க. ஊழலற்ற ஆட்சி, நீங்கள் ஊழல் பெறுபவர்களை எல்லாம் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சி தருவீர்கள் மக்கள் திருப்பி கேட்பாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். இது எந்த விதத்தில் சரியானது இந்த கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கும்போது சொல்லிட்டு போகிறாரு, இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட கட்சி சார்பாக வெற்றி பெற்று செல்வார்கள் ராஜினாமா செய்து விட்டு வருவது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதே இன்னும் மற்ற கட்சிகளும் சொல்கிறது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து சரியாக வச்சு பார்க்குது? தாவேகாவுக்கு இப்படி நடந்து கொண்டிருப்பது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? அதான் விஷயம். நல்ல காரியங்களை ஒரு பக்கம் செய்துட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்தில் ஒரு கெட்ட காரியமும் நீங்கள் கூட இணையாகவே செய்துட்டு வர்றதா தோணுது தாவேகா. அப்போ உங்ககிட்ட யோக்கியம் இருக்குதா இல்லை அயோக்கியத்தனம் இருக்குதா? ரெண்டுல எதனா ஒன்று நீங்கள் தெரிவு செய்யணும். நாங்கள் யோக்கியமானவர்கள் இல்லை அயோக்கியமானவர்கள், எதனா ஒன்று சொல்லிவிடு. ரெண்டுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி நிற்காதீங்க. இப்போ எல்லாம் மக்கள் நினைப்பது விஜய் யோக்கியமானவர், சரியாக தான் செய்துட்டு இருக்கிறாரு, நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போகட்டும். அப்புறம் எதுக்கு இந்த சில்லறையெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு சலசலப்பு சத்தத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு அப்படின்ற கேள்வி வருது. உங்களுக்கு நோக்கம் அதிமுக பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் செங்கோட்டையனுக்கு இருந்தால் தனிப்பட்ட முறையில் செய்துட்டு போகட்டும். அதை டிவிக்கே மூலமாக பயன்படுத்தணும். அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படி. இன்றைக்கி 2 பேர், இந்த 2 விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும் இன்னும் அதிமுகவிலிருந்து எங்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரதுக்கான முயற்சியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல். இது எந்த விதத்தில் இது சரியானது? இது திரிசக்தியாரில் விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவர் சிறுக இங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில் இருந்துட்டு ஒட்டுமொத்தமாக 20 பேருக்கு விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக ராஜினாமா செலுத்தி போயிடுவாங்க. 20 தொகுதி தட்டுப்பாடு வரும். டிவிக்கு 20 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். ஒரு பெரிய சிக்கலான அரசியல் உருவாகும். அதற்கான வேலையை திமுக செய்வதாக ஒரு பதிவு போட்டிருந்தது, அதில் பேசியிருந்தோம். இப்போ வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருப்பான்ல, நீங்கள் இந்த மாதிரி வேலையை செய்கிறப்போ இதே வேலையை செய்கிறது இன்னொருத்தர் வருவாங்கல்ல. ஆக சரியானது, உங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் வந்துருச்சு, போதிய பலம் இருக்கிறது. இதை அப்படியே கொண்டுட்டு போகிறத விட்டுட்டு இன்னும் எங்களுக்கு இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு தேடி வந்து ஆதரவு கொடுத்து என்னை தாங்கி பிடித்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இன்னும் மற்ற கட்சிகள் எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கிறதுன்னு நம்பகமற்ற தன்மையோடு நீங்கள் தனியாக இப்படியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவது எப்படி சரியானதாக இருக்கும்? இது 2வது பாயிண்ட். 3வது, திமுக வந்து என்ன பண்ணுகிறது? எப்போவுமே வந்துட்டு திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, போராட்டம் இப்போ தொடங்கி இருக்கிற போராட்டம் திமுக போதைப் பொருளுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு போராட்டம்னு நினைக்கிறேன். ஆக போராட்ட களம் இனி வலுவாகும் தமிழ்நாட்டில். மேற்கத்தாட்டுக்கு வந்து பேச தொடங்கியிருக்குது. இவ்வளோ காலமும் அமைதியாக இருந்ததே திமுக, இப்போ போராட தொடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நல்லா கவனிக்கும் போது எப்போதுமே எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டுமே திமுக நிறைய போராடுது மக்களுக்காக. ஆளுங்கட்சி ஆயிடுச்சுனாக்கா அதே மக்கள் போராட்டத்தை வந்து நசுக்குது. இது ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். அதற்காக தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக எப்பவுமே எதிர்க்கட்சியே வச்சிடுறாப்பா, நாடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், இவங்க போராட ஆளுங்கட்சி வந்து மசிவாங்க, வளைஞ்சு கொடுப்பாங்கன்னு. நடந்துச்சா இல்லையா? முதல்ல ஒரு ஜோசியரை வந்து போட்டாங்க, விஜயினுடைய செயலாளர், அவர் செயலாளரில் ஒருத்தராக ஜோசியரை போட்டாங்க. பெரிய எதிர்ப்பு வந்தது. திமுக இறங்கி நின்று அடித்து ஆடுனது, அவனுடைய ஊடகங்கள்லாம் பேசுனது, உடனே அதுக்கு திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு சிறப்பு பிரதிநிதிக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட போராட்டம் வலுவாக இருக்கும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும், சர்ச்சையாகும், ஆளை மாற்றுவாங்க. ஆக இந்த வேலையை வந்து செய்ய வைக்கிறதில்லை உங்களுக்கு. அடுத்தது கண் எதிர்க்க இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஸ்டெர்லைட் வந்து இதுக்குள்ளார திறக்கிறதுக்கா இல்லையான்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. விரைவில் திறந்துடலாம். அதில் இருக்கிற சிக்கல் வந்து இந்த ரசாயனத்தில் வரக்கூடிய பாதிப்பு, அது இல்லாத அளவுக்கு முன்னாடி க்ரீனுன்னு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல எந்த ஒரு ப்ராஜெக்டும். அந்த மாதிரி நாங்கள் பசுமையோட அந்த திட்டத்தை நடத்துகிறோம்,
மண்ணுக்கும் இதுக்கும் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோடு மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இதில் எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது, போராடக்கூடிய கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது, உயிர் தியாகம் செய்து மூடப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் ஆலையை இப்போ எப்படி திரும்ப திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. தாவேக அரசு அதை செய்தால் தென்னகத்தில் வேலை வாய்ப்புக்கு கூடுதலாக ஒரு பலன் இருக்கின்ற மாதிரி கதை உருவாக்கம் இப்போவே தொடங்குறதா கேள்வி. பல ஆயிரம் பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், பல ஆயிரம் குடும்பங்கள் வேலையில் இருக்கும். அந்த சிக்கல், ரசாயன சிக்கலை மட்டும் ஒரு முடிவுக்கு கொண்டு அதில் தவறு நடந்துடாமல் அரசு கண்காணிக்கின்ற பேரில் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் பேசப்படுகிறது. இந்த தவறை தாவேக செய்யுமானால் திமுக சந்தித்ததை இவர்களும் சந்திப்பார்கள், அந்த தோல்வியை இவர்களும் சந்திப்பார்கள். இது 2009க்கு பிறகு நடக்குமா, இல்லை 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு ஒரு முடிவு வருமான்னு தெரியல, பேசுபொருளாகி இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் தாவேகா என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு மக்களுக்கு பேசணும், சொல்லணும். இது ஒரு களமாக இருக்கிறது. இந்த களத்தை போராடக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதில் ஒரு விஷயம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என்னடா தாவேகா மேலே விமர்சனம் வைக்கிறோமே அப்படின்றத நல்லதும் ஒன்று சொல்லணும். 11,000 கோடி ரூபாயை அரசு கஜானாவுக்கு வர வச்சிருக்கிறாங்க தாவேகா. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ பல்வேறு துறைகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, அடுத்தது வேளாண் துறை, ஒரு துறைக்கும் சில சில இடத்துல அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு குறிப்பிட்ட பிரிவுக்கு அந்தந்த வங்கி கணக்கில் பணத்தை போட்டுருவாங்க. அங்கே இருக்கிற அந்த அதிகாரி நடைமுறைப்படுத்தாமல் அந்த பணத்தை எடுக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்ல அந்த அதிகாரியினுடைய கவனக்குறைவா, இல்லை சில எண்ணத்தை எடுத்து செய்கிறது அப்படின்றத, இதில் செய்துட்டால் மக்கள்லாம் நல்லா இருந்துருவாங்களேன்ற நல்ல எண்ணமான்னு தெரியல. அந்தந்த பணங்கள் எல்லா துறைகளிலும் இப்படி இருக்குது. இதை வந்ததுலேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான தலைமைச் செயலாளர் புதியதாக வந்திருக்கிறவங்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை போட்டு இப்படியாக உதிரியாக எல்லா துறைகளிலும், அது பொதுப்பணித்துறையில் இருந்துட்டு, மீன்வளத்துறையில் இருந்துட்டு, வேளாண் துறையிலிருந்து, இப்படி எல்லா துறைகளிலிருந்து அது ஒரு துறைக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கான நிதியை போட்டிருப்பாங்க தனி வங்கி கணக்காக. இப்படி இருக்கக்கூடிய பணங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்கா 11,000 கோடி அப்படியே இருக்குது, செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுக ஆட்சி வீட்டுக்கு போன வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே 11,000 கோடி ரூபாய் அப்படியே இருந்திருக்கிறது. அந்த பணத்தை இப்போ கஜானாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, அரசனுடைய கஜானாவுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடியது. சில நல்ல விஷயமும் செய்கிறது. அதே நேரத்தில் கன்னடத்துக்கனுடைய நபரை கொண்டு தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நிற்க வச்சுட்ட ஒரு களங்கத்தையும் மேலே சுமந்துக்கிட்டு இருக்கு தாவேகா. விஜய் முதல்ல இப்படியான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். ஒரு பக்கம் நல்ல காரியம் செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதை விட 10 மடங்கு கேடான ஒன்று கொண்டு நிறுத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு கன்னடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு படம் தயாரித்த நபருக்கு ஏன் பதவி கொடுக்கணும்? அரசு பதவி என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களை சுற்றி உங்களுக்கு உங்கள் படத்துக்கு துணையாக இருந்தவங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு துணையாக இருந்தவங்க எல்லாருக்குமே உங்கள் பதவியை நிட்டாக்கா அப்புறம் என்ன, தலைமை செயலாளர்னா தூக்கிடுங்க, தூக்கிட்டு நீங்கள் யாருன்னா ஒருத்தர் உட்கார வச்சுருங்க. இனியும் அடுத்தது அதான் நடக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம்.